இதுதான் ஒரே நேரத்துல வயிறும் நிறையும் மனசும் நிறையும். நீங்க இனிமே தினமும் ஒரு பிளேட் இட்லி சாப்பிட்டுட்டு தான் இட்லி விற்கவே வரணும். அதுக்கான பணத்தை மாசம் மாசம் நான் எப்படியாவது உங்களுக்கு கொடுத்துறேன். ஆனா இனிமே சாப்பிடாம மட்டும் வந்து மயக்கம் போட்டுறாதீங்க. என்ன நீதாரமா வந்ததுல இருந்து நான் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க அமைதியாவே இருக்கீங்க. நீதான் என்ன பேச்சு மூச்சு இல்லாம வாயடிச்சு போக வச்சிட்டியே. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ரொம்பலாம் உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் சொல்லாதீங்க. நாளைக்கு என்கிட்ட பணம் இல்லைன்னா நீங்க எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டீங்களா? அவ்வளவுதான். சீக்கிரம் சாப்பிடுங்க இட்லிக்காரமா, அப்புறம் உங்க கஸ்டமர்ஸ் மிஸ் ஆயிட போறாங்க. அந்த கூடைய கொடுங்க, நான் கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாமா, நீ சும்மா வா. கொடுங்க, எனக்கு அது தூக்கணும் போல ஆசையா இருக்கு. அவங்க சுமைய அவங்க தான் சுமக்கணும். இதெல்லாம் உனக்கு வேண்டாம். நீ படிச்ச பொண்ணு, அதுக்கு தகுந்த வேலையை பாரு. படிப்புக்கும் வேலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இட்லிக்காரமா. ஐடி படிச்சுட்டு விவசாயம் பண்றவங்களும் இருக்காங்க. முதல்ல போடா இங்க இருந்து. ஐயோ ஐயோ ஐயா ஐயா பாத்து, மெதுவா. ஐயா பாத்து, உங்களுக்கு ஒன்றும் அடிப்படை இல்லையே. என்னாச்சுங்கய்யா, என்ன பிரச்சனை? நான் கொஞ்சம் பார்க்காம வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அடியையும் பிடிச்ச இந்த ஊர்ல அடிபட்டு செத்து போனா கூட சந்தோஷம் தான்ப்பா. ஏமாத்தி சம்பாரிச்சு அப்படி என்னத்தை தான் கோட்டை கட்ட போறாங்களோன்னு தெரியல. என்னையா பிரச்சனை? அவர் எதுக்கு உங்களை அடிச்சு தள்ளி விட்டாரு? 500 ரூபா கொடுத்து 50 ரூபாய்க்கு இட்லி வாங்கிக்கிட்டு மீதி சில்லற கேட்டா நீ கொடுத்ததே 50 ரூபான்னு சொல்லிட்டு கேவலமா திட்டி என்ன அடிச்சு இப்படி தள்ளி விட்டுட்டாயா. அப்படியா? 4 இட்லி ஒரு தோசை கட்டுங்க. சரி சரி வாங்கய்யா, நான் கேட்கிறேன், வாங்க. இவர் தானே? ஆமையா. அண்ணே, பெரிய ஒரு 500 ரூபா கொடுத்தாராமே. என்னது 500 ரூபா கொடுத்தானா? இதோ வரேன். ஏய், நீ இன்னும் போகலையா? ஒழுங்கா போயிடு, இல்ல அடி வாங்கியா செத்துருவ. இது யாரு? வாளா? அவனையும் கூட்டிட்டு போயிடு சொல்லிட்டேன். இத பாருங்க, கொஞ்சம் மரியாதையா பேசினா நல்லா இருக்கும். பிராடு பயலுக்கலாம் என்னால மரியாதை கொடுக்க முடியாது. யோ, இவரை பார்த்தா ஏமாத்துற மாதிரி தெரியலையே. அப்ப என்ன பார்த்தா அப்படி தெரியுதா? இவரு 500 ரூபா கொடுத்தேன்னு சொல்றாரு. அது ஒரு தடவை செக் பண்ணி தான் பாருங்களேன். நான் எதுக்கு செக் பண்ணணும்? என்கிட்ட 500 ரூபா நோட்டே இல்ல. கிளம்பு கிளம்பு. என்னங்கய்யா? சத்தியமா நான் 500 ரூபா தான் கொடுத்தேன் தம்பி. மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு என் புள்ள கொடுத்தது. அதுல ஒரு 50 ரூபாய்க்கு இட்லி வாங்கினா 500 ரூபாய் அவன் எடுத்துக்கிட்டு இப்படி இல்லைன்னு சாதிக்கிறான் தம்பி. அண்ணா, எதுக்கும் நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணி தான் பாருங்களேன். ஏய், எத்தனை வாட்டி பாக்குறது? எனக்கு வேற வேலை இல்ல. போடா, வேலையை பார்த்துட்டு போடா. யோ, என்ன நினைச்சிட்டு இருக்க? யாருகிட்ட என்ன பேசுற? யோ, சொல்லியா? செக் பண்ணி பாருன்னு சொல்லிடுவீங்களா? செக் பண்ண மாட்டியா? விட மாட்டேன். எங்க வச்சிருக்கேன்னு சொன்னாதான் விடுவேன். சொல்றேன்ல, 500 ரூபாய் எங்க இருக்குன்னு பாரு, செக் பண்ணி பாரு. கையோடு. விட மாட்டேன், செக் பண்ணி பாரு. எத்தனை தடவை சொல்றது? ஐயா போய் சொல்றான். சொல்லியா? எங்க? ஏய், நிறுத்து. எங்க போனாலும் உனக்கு வம்புக்கு நிக்கிறதே வேலையா இருக்கு.
பாவம் அவரே தெருவுல கடையை வச்சுட்டு ராத்திரி பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. என்ன அடிச்சா கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு என்ன போட்டு அடிக்கிறாருமா. முதல்ல கையெடு. நீ கையை எடுன்னு சொல்றல. இத பாரு, உன் வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போ. எத்தனை தடவை சொல்றது தனியா போக கூடாதுன்னு. தேனு அக்கா அம்மா எல்லாரும் பயந்துட்டோம். இசை நீ எங்க போன? நாங்க யாருமே இல்லாம நீ தனியா போக கூடாது. தப்பு தானே? அப்பா மாதிரி இருந்தாங்களா? அதான் பார்க்க போனியா? அப்பாவாடி, நம்ம அப்பாவா? யாரையோ பார்த்தா அப்பான்னு நினைச்சிருக்கா. அம்மா, நாமளும் அங்க இங்கன்னு தேடி பார்த்துட்டோம். அப்பாவை எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? சரி தமிழ், எனக்கும் அதான் சரின்னு தோணுது. நாளாக நாளாக எனக்கு மனசே சரியில்லை. சரி, வாங்க போலாம். வா.